ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் முத்து. இந்த குட்டி விலாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மேரேஜ் போகலான்னு இருக்கோம். அது ஒரு விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். மணி பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. என்ன மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சாரோட பொண்ணுக்கு தான் மேரேஜ். சரி அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. கிளம்பி கிஃப்டெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தோம். அங்கிட்டு மொச்சிக்க விற்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி அப்படியே சிஸ்டர் வந்தாங்களா, நானும் அவங்களும் அப்படியே ஸ்கூட்டியில் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் இருந்துச்சு, அது நடக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்தாங்க. சரி அவங்க கூட அப்படியே போயிட்டேன். நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி செம்ம வியூங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்படியே அதையும் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ் பார்ட் வந்துருச்சு. மண்டபத்துக்கிட்ட வந்துவிட்டோம். இதான் மண்டபம், பார்த்துக்கோங்க. நாங்களும் அப்படியே கிளம்பி உள்ளே போயிட்டுருந்தோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே அதுக்கு மேலே அப்படியே அந்த ஜன்னலில் செம்ம வியூவாக இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கீழே போனோம். கீழே போனால் செம்ம கூட்டங்க. பார்க்குறதுக்கே என்னடா இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. சரி அவங்க வரவேற்றுக்கிருந்தாங்க. நமக்கு இது வேலை இல்லை அப்படின்ட்டு நானும் மேலே போய் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன். வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நானும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே சீனா போட்டுட்டு இருந்திருப்பேன். நடந்துகிட்ருந்தேன். நடந்து அப்படியே அங்கிட்டு இங்கேன்னு பார்த்துட்ருந்தேன். ஃபுல்லுமே வயல்வெளி தாங்க. அப்படியே செம்ம நேச்சராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக அற்புதமாக இருந்துச்சு. ஒரு போஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஐட்டம் தாங்க, ஃபுல்லு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சரி வரையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா குட்டி குட்டியாக ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது செம்ம அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க. வந்துட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீடா வச்சுருந்தாங்க. சரி வரையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னங்க நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு பந்திக்கு அடிச்சு பிடிச்சி போய் சாப்பிட உட்காந்தாச்சுங்க. உட்காந்தா பிரியாணி போட்டிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபுல்லுமே பீஃப் பிரியாணி தான். அதுதான் சொல்லவே வேணாம். வைங்க நான்வெஜ்னால் அடித்து நொறுக்கிடுவோம்ல. அப்படியே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக பாயசம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் என்னங்க வெளியில் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சரி அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. பார்க்குறதுக்கே அதில் என்னமோ பாதாம் முந்திரி எல்லாமே கலந்து போட்டிருந்தாங்க. என்னமோ பிஸ்தா எல்லாமே கலந்துருந்தேன். அது என்னமோ குல்ஃபி மாடல் என்னமோ ஒரு ஐஸ்கிரீம் அப்படி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஏதாவது சாப்பிடணும்ல அப்படின்ட்டு பீடா கொடுத்தாங்க. அந்த அண்ணாச்சி அப்படியே ஒரு ஹாய் சொன்னாங்க வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தாங்க. சரி அப்படின்ட்டு இதோட முடிச்சுக்கிறேன் நான் இந்த வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மதர் பாய் சொல்லு.